Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனத்தின்படி நாம் தேவ அன்பினாலும் கிறிஸ்துவின் பொறுமையினாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அன்பை நாடுங்கள் என்று வேதம் கூறுகிறது. பொறுமையோடு வேண்டிய கடமைகளை செய்து தம்மை சேவிக்கும்படியும் உறுதியாய் தம்மை பற்றி கொள்ளும்படியும் உங்கள் இருதயத்தை தமது அன்பை நோக்கி தேவன் வழிநடத்துவார் என்பதே இதன் பொருளாகும். இன்றைக்கு தேவ அன்பு கிறிஸ்துவின் பொறுமை ஆகிய பக்திக்குரிய 2 தகுதிகளை நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். மற்றவர்களை நேசிக்கும் திறனையே இழந்து போனேன் என்று நீங்கள் கூறலாம். மனைவியோடு எப்போதும் சண்டையிட்டதால் அவளையோ என் குடும்பத்தினரையோ நேசிப்பது சிரமம் என்றோ, என் வியாபார பங்குதாரர் செய்த துரோகத்தினால் யாரையும் நம்புவதும் நேசிப்பதும் கடினமாக இருக்கிறது என்றோ நீங்கள் கூறலாம். எனக்கு அருமையானோரை இழக்க கொடுத்ததால் எப்போதும் எரிச்சலாக இருக்கிறேன். என் இருதயம் கடினப்பட்டு மூடி கிடக்கிறது என்றும் சொல்லலாம். தேவன் உங்களை தமது அன்பை நோக்கி வழி நடத்துகிறார். அந்த அன்பிலிருந்து மக்கள் மீதான அன்பும் அக்கறையும் உருவாகிறது. இன்றைக்கு இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ள நம் இருதயத்தை திறப்போமா? இயேசு தமது அன்பை சிலுவையில் நம் மீது ஊற்றினார். அவரது ஆழமான உருக்கமான அன்பை வேதம் விவரிக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வேத வசனத்தில் தேவனுடைய நிபந்தனையற்ற தியாகபூர்வமான அன்பு விவரிக்கப்பட்டுள்ளது. தேவனாகிய கர்த்தர் நம் மீது கொண்ட அளவற்ற அன்பினாலே இயேசுவாக இவ்வுலகத்திற்கு மாம்சத்தில் வந்தார். இந்த உலகில் அவர் சகல ஐஸ்வர்யங்களோடும் மகிமையோடும் இன்பங்களோடும் ஜீவிக்கவில்லை. மாறாக எளிய குடும்பத்தில் வறுமை, இடுக்கண், உபத்திரவங்களுக்குள் வந்தார். ஆம், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை புரிந்து கொண்டுள்ளார் என்று காண்பித்து அவரது அன்பை விளங்க பண்ணும்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தின் இடுக்கண்ணை அனுபவிக்க வந்தார். நாம் சேவிக்கும் தேவன் எவ்வளவு அன்பானவர்! இதுவே தேவனுடைய பரிபூரண அன்பு. தேவனுடைய இந்த தெய்வீக அன்பினால் நீங்கள் இன்றைக்கு நிரப்பப்படுவீர்கள். மற்றவர்கள் மீது அன்பு கூறுவதினாலும் தியாகமாய் சேவை செய்வதினாலும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்குவீர்கள். ஆகவே ஆண்டவரை நோக்கி உங்களை தம்முடைய தெய்வீக அன்பினால் நிரப்பும்படி கேளுங்கள். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் கூறுகிறது. இயேசுவும் பரிசுத்த ஆவியையும் தேவ வல்லமையையும் பெற்றிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் அவரை நோக்கி பார்த்து அதே அன்பை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக கிறிஸ்துவின் பொறுமை என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் இயேசு சிலுவை பாதையிலும் காட்டிய மேலான பொறுமையை குறிக்கிறது. ஆம், இயேசு மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். இவ்வுலகிற்கு மீட்பையும் நம்பிக்கையையும் கொண்டு வரும்படி எல்லா வேதனையையும் உபத்திரவத்தையும் பொறுத்து கொண்டார். இந்த பக்திக்குரிய பொறுமை உங்களுக்குள்ளும் வருகிறது. நீங்கள் இருக்கும் சூழ்நிலையிலிருந்து
இருந்து வெளியேறுவதற்கான வழியாக ஆண்டவரே இருப்பதால் மிகுந்த கடினமான பாதையிலும் முழு இருதயத்தோடும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வழிகளிலெல்லாம் அவரை நம்புவதற்கு இயலும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் நாம் எப்படி இந்த பொறுமையை பெற்றுக்கொள்வது? வேதம் அது தேவனுடைய வசனத்தின் மூலமாக வருகிறது என்று கூறுகிறது. தினமும் தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். தேவனுடைய வசனம் உங்களை அவருடைய அன்பினாலும் பொறுமையினாலும் நிரப்பும். ஆகவே பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். இந்த நாட்களில் அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், மனசோர்வுகள், பிரிவினைகள் என்று எல்லா விதமான சோதனைகளும் காணப்படுகின்றன. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்குள் அசைவாட அனுமதிப்பீர்களா? தேவனுடைய அன்பையும் கிறிஸ்துவின் பொறுமையையும் பெற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் ஆசீர்வாதமாக திகழ்வதற்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட இந்த 2 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்களாக. அப்போது உங்கள் வாழ்க்கை முற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையைப் போல மாறும். இப்போதே ஜெபித்து இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் பரமபிதாவே, திறந்த மனதுடன் இன்று உம்மிடம் வருகிறேன். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மூலம் எனக்கு தைரியம் அளிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பில் ஜீவிக்கிறவர்கள் உமக்குள்ளும் நீர் அவர்களுக்குள் இருப்பதாக உம்முடைய வசனம் கூறுகிறது. நான் ஜெபிக்கும் இந்த நேரத்தில் உம்முடைய பூரண அன்பினால் என் இருதயத்தை நிரப்பும். என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். உம்மில் நம்பிக்கையாய் இருப்பதிலும் நன்மை செய்வதிலும் நான் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி உம்முடைய பொறுமையை எனக்கு அருளிச் செய்யும். சிரமமான பாதையில் பொறுமையோடு நடந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு உதவும். உம்முடைய அன்பினாலும் பொறுமையினாலும் என்னை நிரப்பி உம்முடைய மகிமைக்கு நேராக நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய இருதயத்தை உம்முடைய பரிபூரண அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இயேசு சிலுவையில் ஊற்றிய தெய்வீக அன்பினால் என்னை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே, தயவாய் உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி இந்த அன்பு என் இருதயத்தில் நிரப்புவதாக. எல்லா சோதனையிலும் பொறுமையாகவும் சகித்து கொண்டும் உம்மை நம்பியும் கடந்து வர எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய வேதத்தில் வேரூன்றி தினமும் அதன் வாக்குத்தத்தங்களிலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவும். என் வாழ்க்கை உம்முடைய ஆவியினால் தொடப்படுவதாக. ஆண்டவரே, என்னை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.